पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் சம்பந்த பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம், முன்னுரை பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். ஆச்சாரியார் என்ன பண்றார், சாஸ்திரார்த்தம் பண்ணிக்கிட்டே வர்றார். ஒவ்வொன்னா சாஸ்திரார்த்தம் பண்றார். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்குது. ஸ்டெப்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆச்சாரியரோட வச்சனம் நமக்கு நல்லா புரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோபானம், இந்த சோபான பஞ்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சாதனா பஞ்சகம்னு மொத்தம் ஒரு 40 கட்டளைகளை கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார். அதுக்கு பேரே சோபான பஞ்சகம் அப்படின்னு பேர். அந்த ஒவ்வொன்றுத்துலேயும் 5 பஞ்சகம்னா 5, அதில் ஒவ்வொரு பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்திலையும் 8 கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கார். அப்போ 40 கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கு, மோட்சத்துக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னும் போது நல்லா பதிய வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே ஸ்டெப்ஸில் மேலே ஏறுறோம் அப்படின்னா கீழே இருக்கிறத விட்டாதான் மேலே ஏற முடியும். ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாவே முன்னோக்கி ஸ்டெப்பு வைக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற ஸ்டெப்பை காலை எடுத்தாதான் முன்னாடி வைக்க முடியும். நான் பின்னாடி இருக்கிறத விடமாட்டேன் ஆனால் முன்னாடி மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அது முடியவே முடியாது. எங்கேயுமே அது மாதிரி இல்லவே இல்லை. எந்த கிரியாவும் அது மாதிரி நடக்காது. முன்னாடி போகணும்னா பின்னாடி இருக்கிறத ஸ்டெப்ஸை நம்ம காலை எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல்டிவேட் ஆகாம லௌகிக கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம், அசாஸ்திரிய கர்மங்கள் அப்படின்னு பேர். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சத் சங்கம்லாம் மெதுவாக கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் நல்ல கர்மங்கள்ல ஈடுபடுறாருன்னா அதுக்கு பேர் சாஸ்திரிய கர்மங்கள்னு பேர், 2வது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு குருநாதர் சொல்லி கொடுக்குறார், சாஸ்திரிய கர்மங்களை காமியமா பண்றது வேணாம், அதை பார்த்தீங்கன்னா நிஷ்காமமா பண்ணு அப்படின்னு நிஷ்காம கர்மம் வந்துடும். அசாஸ்திரிய கர்மம் அதாவது லௌகிக கர்மங்கள், அதுக்கப்புறம் சாஸ்திரிய கர்மம், அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நிஷ்காம கர்மம். இந்த நிஷ்காம கர்மத்தை தான் அந்தக்கரண சுத்தி உண்டாகுது. அந்தக்கரண சுத்தி உண்டானதுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா வேதாந்தம் பார்த்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிக்குது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு, கர்மத்தோட லிமிட்டேஷன் என்னது, அந்தக்கரண சுத்தி கொடுக்கறது தான் கர்மத்தோட. இன்னும் நம்ம கர்மத்துல பிடிப்பு இருக்கு அப்படின்னா நம்ம காமிய கர்மங்கள் தான் பண்றோம், நமக்கு நிஷ்காமம் என்ன சித்திக்கலைன்னு அர்த்தம். நிஷ்காமம் சித்திச்சா மட்டும்தான் கர்மத்துல வைராக்கியம் உண்டாகும். அந்த நிஷ்காம கர்மத்துல இருந்து அந்தக்கரண சுத்தி, அந்தக்கரண சுத்தி மூலமா நித்திய அனித்திய விவேகம், நித்திய அனித்திய விவேகத்துக்கு மூலமா பார்த்தீங்க அப்படின்னா வைராக்கியம், அனித்திய விஷயங்கள்ல வைராக்கியம். வைராக்கியம் வந்தோன எல்லா கர்மத்தினாலையும் பண்ணக்கூடிய அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனித்தியமானதுன்னு நல்லா புரிஞ்சவனுக்கு கர்மத்துல வைராக்கியம் வந்துடுது. ஏன்னா அனித்தியத்தை அடையறதுக்கு தான் கர்மம் தேவைப்படுது. அப்ப அனித்தியமான விஷயங்களை நான் அடைய வேணான்னு வைராக்கியம் வந்தவன் கர்மங்களை தியாகம் பண்ணிட்டு குருநாதர்கிட்ட என்ன பண்றான், சேர்றான். குருநாதர் சொல்றார், இது வரைக்கும் நீ பண்ணது ஸ்தூல கர்மா, இனி என்ன பண்ண அப்படின்னா சூக்ஷ்ம கர்மா பண்ணு அப்படின்னு உபாசனைன்னு சொல்லக்கூடிய மானச கர்மத்துல திணிக்கிறார். நான் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்னா யாரை கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஏதாவது கர்மா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நான்சென்ஸா எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா வெளியில பண்ற கர்மாலாம் பார்த்தீங்கன்னா அல்ப பலனை கொடுத்து விடும், லோக பலனை கொடுத்துடும். அதே நீங்க மனசுக்குள்ளார ஈஸ்வரனை தியானம் பண்றீங்க, ஈஸ்வரனை ஜபம் பண்றீங்கன்னா அது உத்தமமான கத்தியை கொடுக்கும். உபனிஷத் சொல்லுது, 2 மார்க்கத்தை சொல்லுது, ஒண்ணு கிரமமுக்தி, இன்னொன்னு ஜீவன் முக்தி. அப்ப நீங்க உள்ளுக்குள்ளார உபாசனைன்ற கர்மத்தை பண்ணுங்க. வெளியில இருக்க கர்மத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா அதுலதான் பிரயத்தனம் பண்ணணும். அப்ப அதை பண்ண நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமமா அதையும் பண்றோம் அப்படின்னா இந்த சித்தம் என்ன ஆகும்னா போக்கஸ்டா ஒரே ஒரு விஷயத்துல என்ன ஆகும், போக்கஸ் ஆகும், ஏகாகிர சித்தம் உண்டாகும். இந்த ஏகாகிர சித்தம் வந்தோன்னு குருநாதர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார், உபதேசம் பண்றார். அவனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா மேல ஏறினவன் கர்மம், கர்மத்துக்கு அப்புறம் நிஷ்காமம், அதுக்கப்புறம் உபாசனம், அந்த உபாசனைக்கு மேல அதையும் முடிச்சுட்டு சித்த ஏகாகிரம் கிடைச்சவன் சிரவணத்துக்கு போறான் அப்படின்னா
சிரவணத்துக்கு பிறகு எதையுமே அவன் பண்ண வேணாம். டைரக்டா சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய திரும்பவும் தியானம் வந்துருது. அந்த ஆத்ம தியானத்தோட பரிபக்குவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது சாப்டர்ல முடிக்க போறோம். ஆத்மா அனுபூதிய 6வது சாப்டர்ல முடிக்க போறோம். இதான் ஸ்டெப்ஸ். அப்ப மேல மேல போறவன் என்ன பண்றான், கீழே இருக்கிறத விட்டாகணும். இதுதான் வந்து தாத்பரியம், சாஸ்திரத்தோட தாத்பரியம் இதுதான். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விடணுமா விடக்கூடாதா அப்படின்னு பேச்சு வருது. இப்ப நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அம்மாவை நேற்று சொல்ல ஆரம்பிச்சு பாதியில டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டேன். நல்லா படிச்ச அம்மா, ரொம்ப பக்குவமா, எனக்கு ரொம்ப பிரியமான அம்மா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி நீங்க எல்லாம் சன்னியாசிகள், உங்களுக்கு மோட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சன்னியாசி, உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்துக்கலாம். ஆனா நாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வயசு ரொம்ப அதிகம், 75க்கு மேல 80 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற மார்க்கம். நான் சொன்னேன் 80 வயசுக்கு மேல எதுக்குமா பந்த பாசம், வேதாந்தம் படிச்சீங்கன்னா பந்த பாசத்தை விடுறதுக்கு தானே வேதாந்தம். அப்ப மோட்சத்தை ஆசைப்படுறவன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் கிரகத்தை பிடிச்சுக்கிட்டே நிக்கணும், மோகத்திலேயே எதுக்காக இருக்கணும். மோகம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் ஞானம் வரல அப்படின்னு, சாஸ்திரம் உங்களுக்கு உள்ள போகலன்னு அர்த்தம். அப்ப நல்ல மோட்ச மார்க்கத்துல தெரிஞ்சவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 பேத்துக்கும் 2 மார்க்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லைஃப் ஸ்டைல், அதே நேரத்துல கிரகஸ்தர்களா இருக்கிறவங்களுக்கு வேற லைஃப் ஸ்டைல் சுவாமி அப்படின்னா உடனே இமிடியேட்டா கேட்டேன், எங்கம்மா அது மாதிரி சொல்லியிருக்கு, கிரந்தங்கள் எதுவுமே அது மாதிரி சொல்லலையே அப்படின்னு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி அது மாதிரி தான் கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லைஃப் ஸ்டைல், அதே கிரகஸ்தரா இருக்கிறவங்க கருமத்தை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் பூர்வபக்ஷி சொல்றான். இததான் மறுத்து சொல்றான். யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரகஸ்தனா இருங்க, வானப்பிரஸ்தனா இருங்க, பிரம்மச்சாரியா இருங்க, சன்னியாசியா இருங்க, எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே பேட்டர்ன் தான். மாடிப்படியில ஏறுறேன், நான் மொட்டை மாடிக்கு வரணும் அப்படின்னா ஸ்டேர் கேஸ் வழியா நான் வரேன் அப்படின்னா யாரு போனாலும் அந்த படி வழியா தானே மேல ஏறி போகணும். இல்ல நான் வந்து எனக்கு தனி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் கால் வைப்பேன் அப்படின்னா கீழே இருக்கிறத நான் விடாமையே மேல ஏறி போவேன் அப்படின்னா முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதை, மோட்சத்துக்கான பாதை ஒரே பாதை தான். வெளியில இருந்து உள்ள போயிட்டே போகணும். வெளியில இருக்க ஸ்தூல கர்மத்தை தியாகம் பண்றோம், சூக்ஷ்ம கர்மத்துக்கு வரும். சூக்ஷ்ம கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு புத்தியில ஞானத்துக்கு வரும். ஞானத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அகமுகமாகி சொரூபத்துல நிற்கிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அப்ப யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிட்டரலா வெளியில சன்னியாசம் பண்ணாம தியாகம் பண்ணாம கூட இருக்கலாம், அது உங்க சாமர்த்தியம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தியாகம் சம்பவிக்கணும். வெளியில இருக்கிறத விட்டு 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 உள்ள போனாதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சமானது சம்பவிக்கும். அதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற மார்க்கம் இல்லவே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த உபனிஷதங்களும் சொல்கின்றன. அதனால்தான் எல்லா உபனிஷதங்களும் தாற்பயம் என்ன அப்படின்னா ஞானத்துக்கு அங்கமா தியாகம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சாரியார் நேற்று பாடம் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சோம். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் நேற்று முடிச்ச சப்ஜெக்ட் என்ன முடிச்சாரு அப்படின்னா, பிரத்யவாய தோஷம்னு ஒண்ணு வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதாவது யாராவது வந்து தன்னுடைய கர்த்தவிய கர்மங்கள்ல இருந்து பண்ணாம எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஆகரம் அப்படின்னா அதனால தோஷம் வருமா அப்படின்னா, இப்ப இங்க நிறைய திருவண்ணாமலையில நிறைய பேர் இருக்காங்க சன்னியாசி அப்படின்ற ட்ரெஸ்ல, காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிறைய பேர் ரோட்ல இருக்காங்க. நாங்க பல பேரை என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிவலமாவது போங்க, ஈஸ்வர நாமத்தை சொல்லுங்க, இல்லைன்னா யாருக்காவது சேவை பண்ணுங்க அப்படின்னு. எல்லா வீட்டுல இருக்கிற கருமத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்கும் பிரயோஜனம் இல்லாம மோட்ச மார்க்கத்திலையும் ஈடுபடாம ஒருத்தன் ரோட்ல வந்து உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேபிசம். நிறைய பேர் வந்து தாமச தியாகம் பண்ணியிருக்காங்க. 18th சாப்டர்ல ஆச்சாரியார் சொல்ல போறார். சாத்விக தியாகம்னு ஒண்ணு இருக்கு, ராஜச தியாகம்னு ஒண்ணு இருக்கு, தாமச தியாகம்னு ஒண்ணு இருக்கு. 3 விதமான தியாகம் இருக்கு. நல்ல அறிவால புரிஞ்சுக்கிட்டு மோட்ச மார்க்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வைராக்கியத்தினால வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் விட்டுட்டு சதா காலமும் சிரவணம் மனன நிதித்தியாசனத்திலேயே எவன் இருக்கானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யவாய தோஷம் என்பது உண்டாகாது. நல்லா தெரிஞ்சுங்க. அகரணே பிரத்யவாயா, ஒரு கர்மத்தை செய்யாம போறதுனால உண்டாகிற தோஷம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யவாய தோஷம். அப்ப சன்னியாசியா இருக்கனே, ஐயோ என்னது, நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு முறை வந்து நடுவுல எனக்கு அப்பெல்லாம் புத்திலாம் இல்லை, யாரும் கைடன்ஸ்ல பெருசா இல்லை.
நான் ஒரு திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரிப் வந்தேன். ரிஷிகேஷ் போயிட்டு திரும்ப படிக்கிறதுக்காக இங்கே ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்தேன். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி பர்சன்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலி அது இதெல்லாம் நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸு, பிரம்மச்சரிய வஸ்திரம், நல்ல திரிபுன்றம், நல்ல ருத்ராட்ச மாலா, குடுமி இதெல்லாம் வச்சிருக்க பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ இந்த வயசுலலாம் சன்னியாசம் எடுத்துக்க கூடாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறவி வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம்பரா போயிட்டு இருக்குல்ல, அப்பா புள்ள பேரன் அப்படின்னு வரிசையா போயிட்டே இருக்குல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்ததிய வந்து பாத்தீங்க அப்படின்னா விச்சேதம் பண்றீங்க, துண்டிச்சிடுறீங்க, அது மிகப்பெரிய பாப்பம் அப்படின்னு. அப்ப லௌகிக திருஷ்டியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி தான் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபேமிலி சர்க்கிள் இருக்குல்ல, அதை வந்து பரம்பரையை வந்து விச்சேதம் பண்ணக்கூடாது, மிகப்பெரிய பாப்பம். கரெக்ட் தான் அது. முதல் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் அதுதான் நான் சொல்றான். பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா விட்டு போச்சுன்னா கர்மங்கள் விட்டு போகும், சம்பிரதாயத்துல வந்த எல்லாமே விட்டு போகும் அப்படின்னு. ஆனா ஒருத்தருக்கு முமுட்சுத்துவம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் சொப்பனம் மாதிரி. சொப்பனத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, எத்தனை கோடி அப்பா, எத்தனை கோடி அம்மா, எத்தனை கோடி கர்த்தவியங்கள். என்னைக்காவது வந்து உங்களுடைய கர்த்தவிய கர்மா முடியுமா, உங்களோட கமிட்மெண்ட் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த காலத்திலையும் கமிட்மெண்ட் முடியவே முடியாது. சாகர காலம் வரைக்கும் வந்து முடியாது. எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு கர்த்தவியம் வந்துடும். இந்த கர்த்தவியம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தா அப்படின்ற எண்ணத்தினாலதான் எனக்கு இது செய்ய வேண்டியது கர்த்தவியம் அப்படின்ற எண்ணம் வருது. நான் என்னை அறியாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, என்னை கர்த்தா போக்தான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், எனக்கு இது செய்யத்தக்கது, என்னோட டியூட்டி இது அப்படின்னு. நான் கர்த்தாவே இல்லை, போக்தாவே இல்லை, நான் ஆத்மஸ்வரூபம்னு ஒருத்தனுக்கு தெரிய வருது அப்படின்னா, நான் வெறும் சச்சிதானந்த சுரூபம், வெறும் திரஷ்டா, வெறும் கான்சியஸ்னஸ் தெரிய வருதுன்னா, அவனுக்கு இது எல்லாம் வந்து மொத்த உலகமும் என்ன ஆகுது, பொய்யா போயிடும். அவனுக்கு ஏதாவது கர்த்தவியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு எந்த கர்த்தவியமும் இல்லை. அவனுக்கு வந்து தோஷம் வருமா அப்படின்னா அவனுக்கு எந்த தோஷமும் வராது. அப்ப கர்த்தவியத்தை விடுறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யவாய தோஷம் உண்டாகாது. அவனுக்கு சன்னியாசிக்கு வேலையே அதுக்காக தான் கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஆத்மாராமனா இரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா போறோம். இதே நீங்க கிரகஸ்தாசிரமத்துல இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும், கண்டிப்பா பிரத்யவாய தோஷம் வரும். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு பண்ண வேண்டியதை பண்ணணும், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு பண்ண வேண்டியதை பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது அவங்களுக்குன்னு இருக்கிற டியூட்டியை பண்ணிதான் ஆகணும். அங்க இருந்து நீங்க எதையாவது பண்ணாம விட்டீங்கன்னா அது தோஷம். அப்ப என்ன சுவாமி கர்மத்தை அதுக்காக தான் ஸ்டெப்ஸ் வச்சிருக்கு. கிரகஸ்தத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா கர்த்தவிய கர்மங்களை பண்ணுங்க, டியூட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா கர்மம்லாம் கம்மியாயிடும். அந்த சமயத்துல நான் வந்து திரும்ப திரும்ப வீட்டுல போய் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா அது தப்பாயிடும். இந்த வானப்பிரஸ்தத்திலேயே பாதி கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஃப் ஆயிடுவீங்க. நீங்க என்ன ஆகுறீங்க, எல்லாம் உங்க பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மூவ் ஆயிடுறீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் சன்னியாசத்துக்கு வரும்போது முழு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விட்டு போகுது கர்மங்கள். 100% வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்துக்கான விஷயத்திலே இருக்கலாம். இதுக்காக தான் இந்த லைஃப் ஸ்டைல வச்சிருக்கு. ஆச்சாரியர் முக்கியமா சொல்றதே இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இந்த லைஃப் ஸ்டைல் தான் கொடுக்கும். அப்ப கர்மத்தை விட்டுக்கிட்டே மேல 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 போக 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 அந்த பிளேஸ்ல எல்லாம் ஞானம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஞான அபியாசத்துல ஈடுபடுறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியார் இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறார். யதி விஹித அகரணாத், யதி விஹித அகரணாத், பேஜ் நம்பர் 9ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கு. யதி விஹித அகரணாத், ஒருவேளை விஹித அகரணாத், விஹித அகரணாத்னா விதிக்கப்பட்ட கர்மங்களை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய பரம்பரையை காப்பாற்றணும் அப்படின்னா எத்தனை வாட்டி பரம்பரையை காப்பாத்திக்கிட்டே இருப்போம். புள்ள பெற்று பேர குழந்தை எடுத்து திரும்ப 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 போயிட்டே இருக்கும். அப்ப எப்ப முடியும் யோசிச்சு பாருங்க, முடியவே முடியாது. அப்ப வைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியம் பண்ணணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். கிரகஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரசத்துக்கு போகணும், யாரும் போறது இல்லை. வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சு கிடக்கிறோம், வீட்டுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் திரும்ப திரும்ப உறவு சிக்கல்களையே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப போகணும் இல்லையா, கர்த்தவியமாச்சே. பேர குழந்தைய பாத்துக்கணுமே, பேர குழந்தைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்புறம் ஆபீஸுக்கு போறவங்க எல்லாம் அதான் குழந்தை பெத்தாச்சு இல்ல, அவங்க தனியா குடும்பமா அவங்க பாட்டுக்கு காரியத்தை பண்ண வேண்டியதுன்னு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதெல்லாம் எது வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம இப்ப நிறைய வானப்பிரஸ்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவனத்தையும் அந்த குடும்பஸ்தனாவே இருந்து போக்குறாங்கல்ல.
ஒருவேளை அவங்களுக்கு வருது விகித அகரணாத். விகித அகரணாத்னா ஒருவேளை செய்ய வேண்டிய கர்மங்களை விட்டுட்டோம் அப்படின்னா அசம்பாவியம் அப்படி பிரத்யவாயம் ப்ரூயாத் வேதः. ஐயோ நீ வந்து பாத்தீங்கன்னா விகித்த கர்மங்களை சொன்னாம விட்டுட்ட சொல்லப்பட்ட கர்மங்களை, அதனால உனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா பிரத்யவாய தோஷம் சம்பவிக்கும் அப்படின்னு வேதம் சொன்னது என்றால், வேதம் சொல்லுது அப்படின்னா ததா அனர்த்தகரோ வேதக அப்பிரமாணியம் இது உக்தம் சியாத். அப்ப என்ன பண்ணணும், வேதம் சொல்றத வந்து நம்ம அது மாதிரி சொல்லிச்சு அப்படின்னா வேதம் நமக்கு வந்து துக்கத்தை கொடுக்கிறது, அனர்த்தகரம் துக்கத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல அது பிரமாணம் இல்லை அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். வேதத்தை எதுக்காக நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா மோட்சத்துக்கு, லிபரேஷனுக்கு தான் நம்ம பண்றோம் ஒழிய நம்மளை துக்கப்படுத்துறதுக்காக வேதம் இல்லை. அது பிரமாணம், யதார்த்தத்தை சொல்றதுதான் வேதம். அப்ப ஒன்ன பண்ணாம இருக்கிறதுனால ஒண்ணு விளையுமா யோசிச்சு பாருங்க. ஏதாவது பண்ணினாதானங்க வரும். புண்ணியம் பண்ணா புண்ணியம் வரப்போகுது, பாப்பம் பண்ணா பாப்பம் வரப்போகுது. எதையுமே பண்ணல அப்படின்னா எப்படி பாப்பம் வரும்? அப்ப ஒண்ணு பண்ணாம இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்பம் வருமானா வராது. அப்போ ஒருவேளை வேதம் அது மாதிரி எதையும் பண்ணல அப்படின்னா உனக்கு பாப்பம் வரும், பிரத்யவாய தோஷம் வரும் அப்படின்னா வேதம் தப்பானது, வேதம் சரியில்லைன்னு அர்த்தமாயிடும். அது மட்டும் இல்லாம விகிதஸ்ய கரண அகரணயோகோ, விகித கர்மங்களை பண்ணினாலும் சொல்லப்பட்ட கர்மங்களை பண்ணினாலும் பண்ணாம இருந்தாலும் துக்க மாத்திர பலத்வாத், துக்கம் தான் கிடைக்க போகுது. அப்ப வேதத்துல சொல்ல கர்மங்களை பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து போயிட்டே இருக்கும், ஜென்மம் குடைச்சுக்கிட்டே இருக்கும், துக்கம் தான். அதே நேரத்துல பண்ணாம போனீங்கன்னாலும் என்ன கிடைக்கும், பிரத்யவாய தோஷம் வந்துடும், திரும்பவும் நரக்கத்துக்கு தான் போகணும். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சம்சாரம் கிடைக்கும், வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை பண்ணாம போனாலும் திரும்ப நரகவாசம் கிடைக்கும், பிரத்யவாய தோஷம். அப்ப என்ன அர்த்தம், வேதம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணினாலும் துக்கம், வேதத்துல சொன்னதை பண்ணினாலும் துக்கம் தான், வேதத்தை சொன்னதை பண்ணாம விட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் தான். அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா துக்க மாத்திர பலத்துவாத், வேதத்தோட கர்மங்களை பண்ணினாலும் பண்ணலனாலும் வெறும் துக்க மாத்திரம். ஐயோ கர்ம காண்டத்துல என்னைக்காவது ஈடுபட்டீங்கன்னா தெரியும், ரொம்ப ஹிம்சங்க, ஆயாச பகுலம். ஒரு சின்ன ஹோமத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா பூஜையை பாருங்களேன், நித்திய பூஜை. நான் வந்து கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். சுவாமி ஓங்காரன் சுவாமிகிட்ட நான் கொஞ்ச நாள் இருந்தேன். ஐயோ நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இருந்து வந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது இந்த தீபம் நெய் தீபம் வந்து போடுவேன். எல்லா விக்கிரகத்துக்கும் நான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 விக்கிரகம், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி, 3 விக்கிரகத்துக்கும் கீழே வந்து ஒரு சிவலிங்கம், சின்ன சிவலிங்கம், 2 விளக்கு. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சாதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11:30 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. அந்த விளக்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கு அடையா தீபம் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க தூங்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்கு அணைஞ்சிருமோன்னு உள்ளுக்குள்ளார வந்து ஒரு தாட்டு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மனசு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி அம்மாக்கள் வந்து கை குழந்தை பிறந்தோன்னே கவனம் ஃபுல்லா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மேலேயே இருக்குமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீபத்தை மெயின்டைன் பண்ண முடியாதுங்க, ரொம்ப துக்கம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நித்தியம் அந்த பூஜையை பண்ணிட்டு இருப்பாங்க, ஐயோ முடியாது சாமி ஓடியே போயிடுவாங்க, ஆசிரமத்தை விட்டே ஓடி போயிடுவாங்க. தீபத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. பஞ்ச அக்னிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு. அதுல வந்து கார்கபத்தியம்னு ஒரு அக்னி இருக்கு. அந்த கார்கபத்திய அக்னியை வந்து பாத்தீங்கன்னா பரிபாலனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உபகோஷல வித்தியான்னு ஒரு சாந்தோக்கியத்துல ஒரு இது வருது. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னியை வந்து உபகோஷலன்றவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னியை 5 அக்னியை பாதுகாத்ததுனாலயே 4 அக்னியை பாதுகாத்ததுனாலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அக்னிகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். ஒரு தீபத்தை மெயின்டைன் பண்ண முடியாதுங்க, அணையா விளக்க வந்து பண்ண முடியாது. கர்மகாண்டம் ரொம்ப கஷ்டம். அப்ப வேதம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ கர்மத்தை பண்ணு அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ண முடியாது. நிறைய பேர் ஏன் தெரியுங்களா சந்தியாவந்தனத்தை விட்டாங்க, குத்த வச்சு உட்காரணும் ஆச்சமனத்துக்கு. ஒவ்வொரு ஆச்சமனத்துக்கும் உட்கார்ந்து நம்மள மாதிரி சமணம் போட்டு உட்கார்ந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. என்னன்னா குத்த வச்சு உட்கார்றதுக்கே நிறைய பேருக்கு ஆச்சமனம் பண்றதுக்கு முடியாது. ஐயோ ஆச்சமனம், அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா மந்திரத்துக்கு வந்துட்டாங்க, காயத்ரி மந்திரம் பண்ணா போதுங்க. பூர்வபாகம் உத்தரபாகத்தை விட்டுட்டாங்க நிறைய பேர். மூக்க பிடிக்கணும், காதை பிடிக்கணும், வெளியில போய் சூரிய அர்க்கியம் கொடுக்கணும், வீட்டுக்குள்ளாரியே அர்க்கியம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
எல்லாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன தெரியுதுன்னா வேதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹிம்சை பண்ணுதுங்க. வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருமமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் துக்க மாத்திரம். சரி விட்டுறலாமான்னு விட்டா என்ன ஆகும்? பிரத்யவாய தோஷம் வந்துடும். அப்ப பண்ணவும் முடியாது, பண்ணினாலும் துக்கம், பண்ணனாலும் துக்கம். அப்ப வேதம் என்ன நமக்கு வந்து துக்கத்தை கொடுக்கறதுக்கா இருக்கு? அப்ப வேதம் வந்து பாத்தீங்கன்னா துக்க மாத்திர பலத்துவா, செஞ்சாலும் செய்யவில்லை என்றாலும் வேதத்தோட கர்மங்கள் துக்கத்தை மட்டுமே பலனாக உடையது அப்படின்னு ஆயிடும். ததாச்ச அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரகம் சாஸ்திரம் ந ஞாபகம் இது அனுப்ப பண்ணார்த்தம் கல்பிதம் சியாத். ஒரு முக்கியமான வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் எப்பவுமே, சாஸ்திரம் ஞாபகமேவ நது காரகம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சாஸ்திரத்துல பயன்படுத்துவோம். சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு நோட்டீஸ் போர்டு, அவ்வளவுதான். நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாம போகணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட்னு எழுதி வச்சிருப்பாங்க. கொடைக்கானல ஊட்டியோ எங்கேயாவது போனீங்க அப்படின்னா, மலைவாச ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னா அங்க எழுதி வச்சிருப்பாங்க சூசைட் பாயிண்ட் காஷன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு வச்சிருப்பான். அந்த போர்டு அவ்வளவுதான். அது அந்த போர்டு காஷன் போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாராவது அந்த பக்கம் போறாங்க அப்படின்னா கையை பிடிச்சி இழுக்காது. அதுக்கு கை இல்லை, கால் இல்லை, ஒண்ணும் இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் அது பண்ணும். நீங்க பார்த்து படிச்சு போலாமா வேணாமான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பான் 24,000 வோல்ட், 12,000 வோல்ட், 10,000 வோல்ட்னு போட்டு வச்சிருக்கான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல போகலாம் போகக்கூடாதுன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஃபயர் அப்படின்னு போட்டிருக்கான், இன்ஃபிளமேபிள் அப்படின்னு போட்டு வண்டி ஓட்டிட்டு போறான். கேஸ் இருக்கு இல்ல பெட்ரோல் இருக்கு. நீங்க தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான், நோட்டீஸ் போர்டு மட்டும் தான். இதே மாதிரி தான் இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சாஸ்திரம் சொல்றேன். நான் சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஊதுற சங்கம் ஊதிட்டு போயிட வேண்டியது என்னோட வேலை, அதான பண்ண முடியும். நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது இந்த விதமா இருக்கு அப்படின்னு. செய்ய வேண்டியதும் செய்யாம போறதும் உங்க கையில இருக்கு, உங்களோட இச்சா. யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும் வா சுதந்திரக கர்த்தா. ஒரு கர்த்தா வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம், செய்யாம இருக்கலாம், வேற ஒன்ன செய்யலாம். அந்த கர்த்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் இருக்கு, எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு. பாடத்துக்கு வர எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரியும் பண்ணலாம், உங்க இஷ்டப்படியும் பண்ணலாம், விட்டும் பண்ணலாம், எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கு. அப்ப வேதம் என்ன பண்ணும், ஆச்சாரியார் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் பண்றது இல்ல, இது இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்றதோட வேலை முடிச்சது. இதுக்கு பேரு ஞாபகம்னு பேர். ஞாபகம்னு என்ன அர்த்தம்? அறிவுறுத்துதல் அர்த்தம். அறிவுறுத்துதல் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை போதம் பண்றதோட உபதேசம் பண்றதோட சாஸ்திரம் வேத சாஸ்திரம் முடிஞ்சு போயிடுது. அது யாரையும் இத பண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுல்தான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜமானன் மாதிரி ஸ்லேவை வந்து எஜமானன் என்ன பண்றான், ஸ்லேவா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சவுக்கு குச்சியை வச்சுக்கிட்டு அடிச்சு இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு எப்படி ஒரு ஸ்லேவை வந்து வேலை வாங்குறாங்களோ அது மாதிரி வேதம் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் இத பண்ணு அப்படின்னு வலுக்கட்டாயம் ஃபோர்ஸபிளா பண்றது இல்லை. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், சாஸ்திரம் காரகமாயிடும். ந ஞாபகமிதி, ஞாபகமாகாம அது என்ன பண்ணும், காரகமாயிடும். காரகமாயிடுச்சு அப்படின்னா தோஷம் வந்து விடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அனுப்ப பண்ணார்த்தம் கல்பிதம் சியாது, பொருந்தாத வேதத்து மேல கல்பனா பண்ற மாதிரி ஆயிடும். வேதம் வந்து பாத்தீங்கன்னா காரகம் இல்ல, செய்ய வைக்கிறது இல்ல. காரகம்னு என்ன அர்த்தம், செய்ய வைக்கிறது. சுல்தான் மாதிரி, ஒரு எஜமானன் மாதிரி. அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் இல்லைங்க. வேதம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அறிவை கொடுக்கறது, செய்ய வைக்கிறது இல்லை. அது ஞானம், அது உபதேசம் மட்டும்தான் பண்ணும். சாய்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்கு. கீதாச்சாரியார் பின்னாடி சொல்ல போறாரு அர்ஜுனனுக்கு. இவ்வளோ விசாரத்தை பண்ணதுக்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, என்ன, எதா இச்சசி தற்குருன்ற. உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுப்பா, உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ பண்ணு அப்படின்னு கிருஷ்ணரே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதுக்கு பிறகு அப்படிதான் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், நம்ம வந்து ஒரு ஆளுக்கு விசாரத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். வேதத்தோட கர்மா அது மட்டும்தான். யாரையும் பண்ண வைக்கிறது வேதத்தோடது இல்ல, அது பொருந்தாததாகிவிடும். அதனால நச்ச ஏதத்து இஷ்டம், இந்த விதமா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வேதம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலனா, வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை பண்ணலனா தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்றியே, அது நமக்கு இஷ்டம் இல்லை. ஆகையினால் தஸ்மாத், அப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன சொல்ல வரோம்னா, தஸ்மாத் ஆகையினால் ந சந்நியாசினாம் கர்மாணி, கர்மங்கள் சந்நியாசிகளுக்கு இல்லை, கிரகஸ்தர்களுக்கு கண்டிப்பா இருக்கு.
கிரகஸ்தர்களா யாரெல்லாம் இருக்கீங்களோ கரெக்டா ஆபீஸ் போங்க, குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்லா பாத்துக்குங்க, சௌக்கியமா பெண்களை பாதுகாக்குங்க. எந்த வீட்டுல பெண்கள் நல்லா சௌக்கியமா இருக்காங்களோ அந்த வீடு நல்லா இருக்கும். பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இம்சை பண்ணிடாதீங்க, குழந்தைங்களை இம்சை பண்ணாதீங்க, அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா பாத்துங்க, எல்லாம் கரெக்ட். மாத்திரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா கடமைகள் எல்லாம் பித்ருக்காரியத்தை விடாதீங்க, தேவ காரியத்தை விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் கண்டிஷன் சொல்லுது. அப்போ கிரகஸ்தாசிரமத்துல கர்மத்தை பண்ணுங்க. ஆனா வானப்பிரஸ்தம் வரும்போது ஒழுங்கா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நித்திய கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு வேற என்ன பண்ணுங்க, தபஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருங்க. சன்னியாசத்துக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா கர்மத்தையும் விட்டுருங்க. ஒரு கர்மமும் உங்களுக்கு இல்ல. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிரணவ ஜபத்தை பண்ணிட்டு சுவாத்தியாயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு வேற எதையுமே பண்ணாதீங்க. அப்ப போக 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 கர்மங்களை விட்டுக்கிட்டே போறது. சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மாணி தஸ்மாத் ந சந்நியாசினாம் கர்மாணி. சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் இல்லவே இல்லை, எந்த கர்மமும் இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சுவாத்தியாயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு குருநாதர் மூலமா பாடத்தை கேட்டுட்டு குருக்கு சேவை பண்ணிக்கிட்டு அதையும் முடிச்சதுக்கு பிறகு வெறும் மனநம் மட்டும் பண்ணிக்கிட்டு இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கானா வேற எதுவும் இல்லை. 3 கிளாஸ் 4 கிளாஸ் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப டைப்பிங் பண்றது, இந்த PDF அனுப்புறதுக்காக எல்லாத்துக்கும் பண்றது, யாராவது போன் பண்ணா அவங்களுக்கு வந்து வேதாந்தத்தை பத்தி சொல்றது, இதை தவிர்த்து வேற எந்த கர்மாவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா தத்புத்தய ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயனாக மந்திரம் சொல்ல போகுது உங்களுக்கு. 5வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 17வது ஸ்லோகத்தை சொல்லுது. ஒரே நிஷ்டைக்காக மட்டுமே கர்மம் வேற எதையுமே பண்றது இல்ல. கர்மா எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாம சதா காலமும் சன்னியாசி என்ன பண்ணணும், ஞான நிஷ்டைக்காகவே இருக்கிறது. அப்ப நம்ம வந்து ஸ்டெப்பா போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், சன்னியாசிகளுக்கு கர்மமே இல்ல, அதோ ஞான கர்மனோகோ சமுச்சய அனுபபத்தி. ஞானத்தையும் கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து அனுஷ்டிக்கிறதுன்றது முடியாது. ஒரு சாதாரண 3 கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஏதாவது கமிட்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? தீபா டீச்சர் இப்ப ஸ்கூல் போயிடுவாங்க, கிளம்பிடுவாங்க. இல்ல வேலை இருக்குல்ல, வேலை இருந்தா ஸ்கூல் போய் தான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? போகலையா, லாஸ் ஆஃப் பே போட்டுருவாங்கல்ல, உங்களுக்கு லீவு கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்களா, லீவ் விட்டாதான் உங்களால கிளாஸ்க்கு வர முடியும், ஃப்ரீயா 3 கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா போய் ஆகணும், கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும், இல்லைன்னா லாஸ் ஆஃப் பே ஆயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல ஞானத்தை அனுஷ்டானம் சிரவணம் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி டைம் தேவைப்படுது நமக்கு. அந்த குவாலிட்டி டைம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கர்மாங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா சிரவணமே சித்திக்காது. அதுக்கப்புறம் மனநத்துக்கு போகும்போது இது பொய் நேத்தி பண்ணணும். நேத்தி பண்றீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏதாவது ஒரு கர்மம் வச்சுக்கிட்டு கமிட்மெண்ட் வச்சுட்டு சத்தியத்துவம் கொடுத்தாதான் நீங்க கர்மத்தை பண்ண முடியும். நீங்க எதையாவது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இது எனக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சத்தியமா நினைச்சாதான். நம்ம என்ன பண்ண போறோம், மனநத்துல இது பொய்ன்னு தியாகம் பண்ணணும். அப்ப மனனம் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு மனநமே சித்திக்காது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் சொல்றோமே, அந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்துல தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வெறும் தேகஸ்திதி மட்டும், சாப்பிடுறது தூங்குறது, வியர்த்தா குழி, பசி வந்தா சாப்பிடு, தூக்கம் வந்தா தூங்கு, இந்த 3 நியமத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் மணி அகமன்ற ஸ்புரணத்துல மட்டும் நிக்கணும் அப்படின்னா ஏதாவது கர்மா பண்ண முடியுமா? முடியாது. வெறும் கான்சியஸ்னஸ்ல நிக்கணும் அப்படின்னா அது முடியாது. அப்ப என்னென்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யாருக்கு சௌக்கியமா பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பேர் 3 கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? கமிட்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எந்த கிளாஸை கூட ஒழுங்கா கேட்க முடியாது. கிளாஸ் போயிட்டு இருக்கும் போதே ஏதாவது வந்து போயிட்டு டிஸ்ட்ராக்ஷன் மியூட் பண்ணி காரியம் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப நமக்கு நல்லா தெளிவா தெரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தையும் கருமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து அபியாசம் பண்றது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. ஆச்சாரியர் என்ன பண்றார், அதுக்காக தான் மார்க்கத்தை கொடுக்கிறார். சந்நியஸ்ய சிரவணம் புரியாது. நல்லா சந்நியாசம் பண்ணிட்டு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம முழுசா நீங்க வந்து சிரவணம் பண்ணீங்கன்னா ரொம்ப அற்புதமா ஆயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப மேல போக 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஞானி புருஷரார்த்தம் என்லைட்டட் சோல்னு நம்ம இந்த லோக்கத்துல யாரெல்லாம் சொல்றோம், பேசிக்கிட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா கர்மத்தை பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரரா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரமண பகவானா இருக்கட்டும், இது மாதிரி நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும், இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் இருக்காங்களோ, நம்ம சிங்கேரியில பாத்தீங்கன்னா நம்ம
சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இருந்தார். இவங்க எல்லாத்தையும் பெரியவங்க எல்லாம் பேசாதவங்க நிஷ்டையை அடைஞ்சவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லா கருமத்தையும் விட்டுட்டு மெதுவா 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 சமாதி அபியாசத்துல போய் தான் 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 தானு ஸ்தித பிரஜனா சமாதிஸ்தனா ஆகியிருக்காங்க. அது யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய குடும்பியா இருந்தாலும் மெதுவா மெதுவா ஞானத்துக்கு மூவ் ஆகும் போது மெதுவா 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 எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் ஞானத்தையும் அடையிறேன் சுவாமி அப்படின்னா பைத்தியக்காரத்தனம். அது மாதிரி சம்பவம் இல்லை. இதான் ஆச்சாரியர் சொல்ற. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆகையினால பாத்தீங்கன்னா ஞான கருமனோகோ சமுச்சய அனுப்பப்பத்தி, ஞானம் கருமம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அனுஷ்டித்தல் என்பது பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஜாயசி சேத்து கருமனஸ்தே மதா புத்தி அர்ஜுனஸ்ய பிரஷ்ன அனுப்பப்பத்தேச்ச. ஒருவேளை ஆச்சாரியாருக்கு பாத்தீங்கன்னா ஞான கர்மம் ரெண்டுமே சேர்த்து அனுஷ்டானம் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். இவன் அர்ஜுனன் கேள்வியே கேட்க மாட்டான். முதல் கேள்வி ஆரம்பிக்க போகுது, நாளைக்கு பாட்டுக்குள்ள ஆரம்பிச்சிருவோம். முதல் கொஸ்டினே கேட்கிறான், ஏ கிருஷ்ணா, இந்த கோரமான கர்மத்துல பாத்தீங்கன்னா என்னை எதுக்கு ஈடுபடுத்துற? ஞானம் தானே உயர்ந்தது அப்படின்னு நீ வச்சு சொல்ற. அப்ப ஞானம் உயர்ந்தது அப்படின்னா என்ன எதுக்காக கர்மத்தை பண்ண சொல்ற அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஞானம் கர்மம் ரெண்டுத்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ண முடியாது அப்படின்னு அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்த்து அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அவன் என்ன பண்றான், என்னை எதுக்காக கர்மத்துல ஈடுபடுத்துற, ஞானத்திலேயே என்னை நியோஜம் பண்ணல, என்னை ஈடுபடுத்தவில்லை அப்படின்னு கேட்கறான். அடிச்சா அப்ப அவன் கேட்கிற கேள்வி முதல் கொஸ்டினே பாத்தீங்கன்னா பிரஷ்ன அனுப்பப்பத்தேச்ச. அந்த கேள்வியே பாத்தீங்கன்னா ஞான கர்மம் ரெண்டு சேர்த்து பண்ண முடியும் அப்படின்னா அவன் கேட்கிற கேள்வி பொருந்தாது. யதிஹி, ஒருவேளை பகவதா பகவானானவர் கிருஷ்ண பரமாத்மா த்விதீய அத்தியாயே இரண்டாவது அத்தியாயத்துல முடிஞ்சு போன அத்தியாயத்துல ஞானம் கர்மச்ச சமுச்சயேன த்வயா அனுஷ்டேயம் இது உக்தம் ஸ்யாத். ஒருவேளை போன அத்தியாயத்தில் அவர் பாத்தீங்கன்னா ஞானத்தையும் கருமத்தையும் சேர்ந்து நீ அர்ஜுனா அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா உக்தம் சியாத். அப்போ பாத்தீங்கன்னா சியாத் தத்த அர்ஜுனஸ்ய பிரஷ்னக அனுப்ப பண்ணும். அப்ப அர்ஜுனன் கேள்வி கேட்டிருக்க மாட்டான். ரெண்டுத்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ணிட்டு அர்ஜுனன் என்ன பண்ணிருப்பான், ஆச்சரியத்தை சொல்லியிருக்காரு, கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணிருப்பான், ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். இந்த கேள்வி 3வது அத்தியாயத்துல இதுல ரெண்டுத்துல ஏன் என்ன கர்மத்துல ஈடுபடுத்துறேன்னு அவன் கேள்வி கேட்கறது பொருந்தாமல் போய்விடும். அனுப்ப பண்ணோ ஜாயசி சேத்து கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன இது. கர்மத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது என்றால் என்னை ஏன் கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகின்றாய் என்று பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கறது பொருந்தாம போயிடும். அது மட்டும் இல்ல, அர்ஜுனாய சேத் புத்தி கர்மணி துவயா அனுஷ்டேயே இது உக்தே யா கர்மனோ ஜியாயசி புத்திஹி சா அபி உக்தா ஏவ இதி தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜசி கேசவ இதி பிரஷ்னோ ந கதஞ்சன உபபத்யத். திரும்ப அதே தான் சொல்ற. அர்ஜுனாய சேத், அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா புத்தி கர்மணி துவயா அனுஷ்டேயம், நீ ஞானத்தையும் கூடவே கர்மத்தையும் சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணத்தக்கதுன்னு சொல்லிட்டு கர்மனோ ஜியாயசி புத்திஹி சா அபி உக்தா, கர்மத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா ஞானம் உயர்ந்தது, ஆனா நீ என்ன பண்ணு, ரெண்டுத்தையும் பண்ணு அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருந்தால்னா கூட அர்ஜுனன் என்ன பண்ண முடியாது. தத்திம் கர்மணி கோரே மாம் நியோஜசிய, எனக்கு கர்மத்தை பண்ண சொல்ற அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறது பொருந்தாமல் போய்விடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கிருஷ்ணரும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ண சொல்லல. அதனால பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் கேட்கிற கேள்வி பக்காவான கேள்விதான். ஞானம் வேற கருமம் வேறதான், ரெண்டுத்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ண முடியாது, எந்த காலத்திலயும் முடியாது. நமக்கே அனுபவம் இருக்கு இல்லைங்க, பாக்குறோம் இல்ல. ஏதாவது கமிட்மெண்ட் வச்சுட்டோம்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்கேயாவது குடும்பத்தோட சேர்ந்து வெளில போகணும் அப்படின்னா கிளாஸ் லீவ் போட்டுருவோம்ல. ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வருது, கிளாஸ் லீவ் போட்டுருவோம். ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியணும், என்னன்னு கேட்டா ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஒரு கிளாஸை கூட நம்மளால பாத்தீங்கன்னா சிரவணத்தையே பூர்ணமா பண்ணும் போது மற்றதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் கமிட்மெண்ட் எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அதனால ஆச்சாரிய சொல்றாரு, நச்ச அர்ஜுனஸ்ய ஏவ ஜியாயசி புத்திஹி ந அனுஷ்டேயா இது பகவதா உக்தம் பூர்வம் இது கல்பயிதும் யுக்தம் ஏன ஜியாயசி சேத் இது பிரஷ்னக ஸ்யாத். அது மட்டும் இல்ல, பகவானால் அர்ஜுனனுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா
இது இந்த மாதிரி நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயசி புத்திகி, புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஞானம், புத்தினா ஞானம். ஞானம் வந்து கர்மத்தை காட்டிலும் உயர்ந்தது. அதனால நீ ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணாத, நீ கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு அர்ஜுனனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாருன்னா இது கல்பைதும் யுக்தம் நச்ச கல்பைதும் யுக்தம் அது மாதிரி சொல்லியிருக்க முடியாது. அர்ஜுனனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்பா புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை காட்டிலும் கர்மத்தை காட்டிலும் புத்தி ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது. ஆனா நீ என்ன பண்ணு, கர்மத்தை மட்டும் பண்ணு, ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணாத அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தார். அப்படின்னா இவன் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல இந்த கேள்வியே கேட்க மாட்டான். அடிச்சா அப்ப என்ன அர்த்தம், போன அத்தியாயத்துல ஆச்சாரியார் ரொம்ப பிரிச்சுதான் சொல்லியிருக்காரு ஒழிய ரெண்டுத்தையும் சேர்த்து அனுஷ்டிக்கணும்னு சொல்லவில்லை. எதி புனக ஒருவேளை திரும்பவும் ஏகஸ்ய புருஷஸ்ய ஞான கர்மனோகோ விரோதாத், ஒரே ஆள் யுகபத் ஒரே காலத்துல அனுஷ்டானம் ந சம்பவதி, இது ஒரே காலத்துல, இது முக்கியமானது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏக்க காலத்துல, யுகபத்துன்றதுக்கு அர்த்தம் ஏக்க காலம், ஒரே சமயத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் வேலைக்கு போகணும், பூஜையும் பண்ணிக்கணும், கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும், அதையும் பண்ணிக்கிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஞான அபியாசத்தையும் பண்ணணும். அப்படின்னா ஒரே சமயத்துல இது எல்லாத்தையும் பண்ண முடியுமா? நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இங்க இயர்போன் மாட்டிக்கிட்டு சுவாமியோடது எதையாவது இல்லைன்னா பஜன்ஸோ இல்லை எதையாவது கேட்டுக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ நிறைய பேர் வேதாந்தம் கேட்கறதே அப்படிதான் ஆகிப்போச்சு. வாக்கிங் பண்ணிக்கிட்டே வேதாந்தம், அதுக்கப்புறம் ட்ரெட்மில்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே ட்ரெட்மில்ல கூட வேதாந்தம். நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறவங்க. நான் உட்கார்ந்து பாடம் படிக்கிறது மரியாதையா, வேதம் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, வேதம் வந்து ஈஸ்வரனோட சுவாச காத்து. அப்போ நீங்கள் வாக்கிங் போயிட்டு இது பண்ணீங்கன்னா அதையும் வந்து செகண்டரியாக தான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. உட்கார்ந்து முறையா புஸ்தகத்தை வச்சு பதம் பதமா அர்த்தம் எடுத்து அது ஞானமா மாறணும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது கருமத்தை பண்றதுங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானம் சரியா வராது. அது வந்து எப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நீங்க என்ன பாடம் கேட்டுட்டீங்க. சத்சங்கம்னா அது மாதிரி கேட்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்றோம் அப்படின்னா பதமா தான் விசாரம் பண்ணி ஆகணும். சரி, அதே மாதிரி நடந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா நான்ல நிக்க முடியுமா சாமி? பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், நின்னுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசம் பண்ண முடியாது, மனச்சஞ்சலமாயிடும். நடந்துகிட்டே பண்ண முடியாது, வேலை பண்ணிக்கிட்டே ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப சமாதிஸ்தனம் ஆகணும் அப்படின்னா ஆசீனாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அதுல பிரம்மசூத்திரத்துல சொல்றார், ஆசனம் அவசியம். அஷ்டாங்க யோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அப்ளை பண்ணாதான் சமாதின்றது ஒண்ணு கிடைக்கும். அப்ப நான்ல நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா கண்டிஷனையும் கொண்டு வரணும். கர்மா ஏதாவது பண்ணீங்கன்னா ஒரு அல்பமான ஜபத்தை கூட பண்ண முடியாது. 108 ஜபம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிட்டு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கண்ண மூடினா கர்மம் தான் வருது, அப்படின்னா ஜபம் சித்திக்காது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா ஆச்சாரியர் சொல்றாரு, ஒரே மனுஷன் ஏக்க காலத்துல என்ன பண்ண முடியாது, ஞானத்தையும் கர்மத்தையும் விரோதமா இருக்கிறதுனால ஒரே சமயத்துல அனுஷ்டானம் ந சம்பவதி, செய்ய முடியாது. ரொம்ப கிளியர். இது பின்ன புருஷ அனுஷ்டேயத்துவம். அப்ப என்ன பண்ண முடியும், வேற வேற ஆள் பண்ண முடியும். ஒருத்தர் கர்மா பண்றார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், ஞானத்தை அபியாசம் பண்றார். கண்டிப்பா முடியும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மா ஞான அபியாசம் பண்றீங்க, 8 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறீங்க. அப்ப என்ன ஆயிடுது, ஏக்க காலம் இல்லை, இது வேற காலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாபுக்கு தனியா போயிடுறீங்க. இதுல இங்கதான் பேச போறோம். இதுக்கு பேர் வந்து கிரம சமுச்சயம் அப்படின்னு பேர். கிரமம்னா ஞானம், அதுக்கப்புறம் கர்மம், அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் கர்மம். இது மாதிரி பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் பொருந்தாது. பின்னாடி சொல்ல போறோம். இப்ப கர்மிகளா நீங்க இருக்கீங்க, சுவாமி எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு சுவாமி அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா காமியத்தை விட்டுட்டு பண்ணீங்கன்னா தான் உங்க வேதாந்தம் கேட்கறது வந்து என்ன ஆகும், ப்ராக்ரஸ் ஆகும், மேல் நோக்கி நீங்க போக முடியும். வெளியில காமிய கர்மத்தை பண்ணிக்கிட்டு உள்ள நான் வேதாந்தம் கேட்கிறேன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்க காலத்துல கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டு வேதாந்த சிரவணம் பண்ணலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி தான்.
முதல்ல அது இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்ஸ் கொடுத்துருக்கு. இப்ப கிரகஸ்தர்களா இருக்கீங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கறீங்க. ஆனா வெளியில எப்படி பண்ணணும்? ஆசை இல்லாம ஈஸ்வரனே லட்சியமா வச்சுக்கிட்டு, என்னோட கர்த்தவியம், எனக்கு டியூட்டி கொடுத்திருக்கார் பகவான், எனக்கு இந்த லாப நஷ்டத்தை பத்தி கவலையே இல்லை, பகவான் என்ன கொடுக்குறாரோ அது போதும் அப்படின்னு உலக ஆசைகளை விட்டுட்டு பகவானை அடையறதுக்காக கர்த்தவிய கர்மங்களை மட்டும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கர்மம் இல்லை. கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணினீங்கன்னா அது கர்ம ஆபாசம் அப்படின்னு பேர், சும்மா பேச்சுக்கு. ஆனா வாஸ்தவத்துல காமியம் வந்துருச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட ஞானத்தையும் அது விரோதமாயிடும். அப்ப காமிய கர்மங்களும் இந்த ஞானமும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் பொருந்தவே பொருந்தாது. மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. என்னன்னு கேட்டா ஞானத்தை கேட்டுக்குங்க, ஆனா என்னது நிஷ்காமம் தான் பண்ண முடியும். ஆயிடுச்சா? ஒருவேளை வேற வேற ஆள் பண்ண முடியுமா? ஆமா, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உலகம் ஃபுல்லா காமிய கர்மத்துல ஈடுபடுது, கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தனியா உட்கார்ந்து ஞான அபியாசத்துல ஈடுபடுறோம். வேற வேற ஆள் பண்ண முடியும், ஆனா ஒரே ஆள் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. இது பூர்வ முக்தம் சியாத் தத்தக அயம் பிரஷ்னக உபப்பண்ண. அந்த நிலையில தான் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான். ஒருத்தர் ஞானத்தை பண்ணலாம், ஒருத்தர் கர்மத்தை பண்ணலாம். ஞானத்தை கர்மத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது. அப்படி இருக்கும்போது ஏ கிருஷ்ணா, என்ன எதுக்கு கர்மத்துல ஈடுபடுத்துற, என்ன நான் ஞானத்துல ஈடுபடுத்துறான்ல, நான் வந்து கண்ண மூடி உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்துடலாமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்கிறேன். அது மட்டும் இல்ல, அவிவேகத்தக பிரஷ்ன கல்பனாயாம் அபி பின்ன புருஷ அனுஷ்டேயத்வேன பகவத்தக பிரதிவச்சனம் ந உபபத்யதே. நம்ம பகவானோட அந்த அவிவேகத்தக பிரஷ்ன அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணாம கேள்வி கேட்கிறான். ஏதாவது ஒன்னை எனக்கு சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நிச்சித்திய வத தத்திம் வத 2வது ஸ்லோகத்துல சொல்றான். என்னன்னு கேட்டீங்கன்னா ததேகம் வத நிச்சித்திய அப்படின்னு 2வது ஸ்லோகத்தை சொல்றான். ஏதாவது ஒண்ணு சொல்லு எனக்கு அப்படின்னு. அப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒன்ன சொல்லு அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுத்துல சாய்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? கர்மம் பண்ணலாம், இல்லைன்னா ஞானத்துல ஈடுபடலாம். இதுல அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணலான்னு ஒரு பகவான் சொல்லியிருந்தார் அப்படின்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு அவன் கேட்க மாட்டான். அப்ப கிளியரா இருக்கு, பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறதும் சரியாதான் கேள்வி கேட்கிறான். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்ன கல்பனாயாம் அவிவேகத்தக, அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லாம பிரஷ்னம் கேட்டான் அப்படின்னு கல்பனா பண்றதும் கூட என்ன பண்ண முடியாது. பின்ன புருஷ அனுஷ்டேயத்வேன பகவதக பிரதிவச்சனம் ந உபபத்யதே. அது மட்டும் இல்லாம பகவான் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஆளுக்கு, ஒரு ஆளுக்கு கர்மத்தையும் ஒரு ஆளுக்கு வந்து ஞானத்தையும் உபதேசிக்க பண்றதும் கூட பொருந்தாம போயிடும். அவர் சொல்றதும் பொருந்தாம போயிடும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கிருஷ்ணரும் சரியாதான் சொல்லியிருக்கார், ஞான கர்மத்தை சேர்த்து பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கார். அர்ஜுனனும் சரியாதான் புரிஞ்சிருக்கான், ஞானத்தை கர்மத்தை சேர்த்து பண்ண முடியாதுன்னு. ஏதாவது ஒண்ணு எனக்கு சொல்லுன்னு அவன் கேட்கிற கேள்வி ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நச்ச அஜ்ஞான நிமித்தம் பகவத் பிரதிவச்சனம் கல்பியதை. அது மட்டும் இல்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா 2 கேள்வி கேட்டதுக்கு பிறகு 3வது கேள்வி 3வது ஸ்லோகத்துல இருந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா 3வது ஸ்லோகத்துல இருந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். அற்புதமா சொல்லியிருக்காரு. முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போதே பகவத்கீதா ஸ்டார்டிங்கே உபக்கிரம பாஷ்யம் பார்த்தோம், முன்னுரை பாஷ்யம், சம்பந்த பாஷ்யம். அதுல சொல்லும் போதே அவர் என்ன பண்ணார், இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சனக்க சனந்தனாதி முனிவர்கள் 4 பேரை படைச்சார். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொடுத்து நிவர்த்தி மார்க்கத்துல போக விட்டார். அதுக்கப்புறம் அத்திரி முனிவர்கள் முதலிய 101 மகரிஷிகளை படைச்சார். கிரகஸ்தாசிரம தர்மத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி மார்க்கத்துல போக வச்சார். அப்படின்னு லைஃப் ஸ்டைல் 2 விதவிதமான மனிதர்களுக்கு 2ன்னு அங்கேயே ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த 2 தனித்தனியா தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோடைய, அதான் சொல்றாரு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞான நிமித்தாம் பகவத் பிரதிவச்சனம். 3வது ஸ்லோகத்துல வந்து அஜ்ஞானத்தினால பகவான் வந்து 2த்தையும் சேர்த்து சொல்லாம தனித்தனியா நிஷ்டைகளை சொல்றார், லைஃப் ஸ்டைல் 2ஆ சொல்றார். அப்படின்றது பகவான் புரியாம பேசுறாரு. நம்ம கல்பனா பண்ணலாமா? சர்வஜர் பரமாத்மாவுக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா? வேதமே அவருக்கு சுவாச காத்தா இருக்கு. அப்படின்னும் போது
பகவான் எங்கேயாவது அஜ்ஞானத்தினால ஏதாவது தப்பா உபதேசம் பண்ணுவாரா? சர்வஜக சர்வசக்திமான். அவரோட ஞானம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. அவருக்கு பூர்ண ஞான ஸ்வரூபம் அவர். அப்ப அஜ்ஞானத்தினால கிருஷ்ண பரமாத்மா பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல 2ஆ பிரிச்சு சொல்றதுன்றது தப்பா சொல்லிட்டாருன்னு நம்ம கல்பனையும் பண்ண முடியாது. அதனால அஸ்மாத் ச பின்ன புருஷ அனுஷ்டேயத்வேன ஞான கர்ம நிஷ்டயோகோ பகவதக பிரதிவச்சன தர்ஷனாத். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு? கிருஷ்ண பரமாத்மா ஆகையினால என்ன பண்றாருன்னா பின்ன புருஷ அனுஷ்டேயத்வேன, வேற வேற ஆள் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50 வயசுக்குள்ளார இருக்கீங்களா, நல்ல கர்மத்தை பண்ணுங்க, கர்ம அனுஷ்டானத்தை பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசியா வானப்பிரஸ்தம் சன்னியாசி ஆயிட்டீங்களா, அப்ப என்ன பண்ணுங்க, எந்த கர்மத்தையும் பண்ணாம இருங்க, நிவர்த்தி மார்க்கத்துல இருங்க. அப்ப இது வேற, சன்னியாசி ஆகிறவன் வேற, சன்னியாசி இல்லாம கிரகஸ்தனா இருக்கிறவன் வேற. வேற வேற புருஷர்கள், ஒருத்தன் கர்மத்தை பண்ணலாம், ஒருத்தன் ஞானத்தை பண்ணலாம். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா பின்ன புருஷ அனுஷ்டேயத்வேன, வேற வேற புருஷர்கள் பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்றது மூலமா ஞான கர்ம நிஷ்டயோகோ பகவதக பிரதிவர்ஷன தர்சனா. 2 மனுஷங்களுக்கு 2 விதமான லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா பகவான் 3வது ஸ்லோகத்துல உபதேசம் பண்ண போறார். அதனால பாத்தீங்கன்னா ஞான கர்மனோ சமுச்சய அனுபபத்தி, இந்த 2த்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்றதுன்றது முடியவே முடியாது. இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம் இருக்கு இல்லைங்க, ரொம்ப கேலி கூத்தானது. என்னன்னு கேட்டீங்கன்னா 30 வருஷமா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், வீட்லயே இருந்துக்குங்க, குடும்ப குட்டியோட இருங்க, நல்லா சௌக்கியமா, பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிக்கங்க. அதனால என்ன ஆகி போச்சுன்னா 70-80 வயசு ஆயும் யாரும் இப்ப நம்ம சொல்றோம்ல இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வரவே இல்லை. எல்லாம் வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சிருந்தாங்க. வசதியா கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, இந்த எருமை மாடு பாத்தீங்கன்னா சாக்கடையிலேயே இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சாக்கடையிலேயே இருங்க, சம்சாரத்திலேயே இருங்க. ஆனா புரிஞ்சுக்குங்க, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அப்ப நீங்க பண்ற டியூட்டி எல்லாம் முன்னாடி என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு, பண விஷயத்துல இருந்து, விவகாரம் பண்ணதுல இருந்து, பிசினஸ் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கூடவே பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்குங்க. இது மாதிரி இது இருக்கா அப்படின்னா இங்க ஆச்சாரியர் அதை தான் கண்டனம் பண்றார். அது மாதிரி பண்ண முடியாது. நான் விவகாரத்தை பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விவகாரங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்க முடியாது. திருமூலர் பாத்தீங்கன்னா அருமையா இது சொல்றார். பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். இந்த பஞ்சபூத்தங்களை நீங்க சத்தியன்னு பாத்தீங்க அப்ப நான் பரமாத்மா தெரிய மாட்டேன். எப்ப நீங்க பரமாத்மா தரிசனத்துக்கு ஆசைப்படுறீங்களோ, இது எல்லாம் பொய் அப்படின்னு, நாம ரூபங்கள் எல்லாம் பொய்ன்னு விட்டாதான், சத்தியத்துவத்தை விட்டாதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பரமாத்மாவை அறிய முடியும். தியாகம் பண்ணாதான் பாத்தீங்கன்னா தத்துவத்தை அறிய முடியும். நாமரூப சத்தியம்னு நீங்க பிடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கான உண்மையான தத்துவத்தை நீங்க அறிய முடியாது. ஆனா கம்ஃபர்டபுள் எது? எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றது. இப்ப நிறைய பேர் யோசிக்கிறீங்க, யாராவது எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு பாருங்க வானப்பிரஸ்தனா நிக்கிறதுக்கு, பசங்கள் எல்லாம் விட்டுட்டு. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா கீழே மாமா இருக்கார், சைட்ல ஒரு மாமா மாமி இருக்காங்க, ரொம்ப அற்புதமான லைஃப் ஸ்டைல், எதுவும் இல்லை, ஃப்ரீயா இருக்காங்க. நில்லுங்க பார்க்கலாம், திருவண்ணாமலைக்கோ இல்லை ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தாசிரமனே ஒண்ணு இருக்கு. நல்லா கங்கை கரையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காட்டேஜ் கட்டி வச்சிருக்காங்க. அங்க பாட்டுக்கு எல்லா பசங்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க நிக்கிறாங்க. நின்றுட்டு ஆனந்தமா பாத்தீங்கன்னா இருக்கு. கீழே என்னோட வீட்டுக்கு கீழேயே ஒரு ஆந்திராக்காரர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா வருவார், வந்த உடனே ஃபர்ஸ்ட் நாள் என்ன நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நான் எங்கேயும் போக மாட்டேன் சுவாமி, இங்கேயே இருந்து ரமண பகவான் என்ன எப்படி இருந்தாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகம்லயே நிக்க போறோம் சுவாமின்னு என்கிட்ட வந்த அன்னைக்கு பிரதிஜா பண்ணுவார். அதுக்கப்புறம் 3 நாளுக்கு மேல அவரால் பாத்தீங்கன்னா பேர குழந்தைங்களை பார்க்காம இருக்க முடியாது. சுவாமி என்னால முடியல சுவாமின்னு கிளம்பி போயிடுவார். திரும்ப வருவார். திரும்ப வரும்போது ஐயோ தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, இந்த முறை போகவே மாட்டேன் சாமி, எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாசம் இங்க இருக்க போறோம் சாமி. 4 நாள்ல திரும்ப கிளம்பி போயிடுவார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அந்த மோகம் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம், எல்லாத்துக்கும் பயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன ஆயிடுமோ ஒன்னும் ஆகாதுன்றது தெரிய மாட்டேங்குது. ஒன்னும் ஆகாது, என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க. ஒரு வாட்டியாவது பாத்தீங்கன்னா வேதம் சொன்ன லைஃப் ஸ்டைல்ல மெதுவா அந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா ஆஷா பாஷ சதைர் பத்தா. கீதாலய பக்தி யோகத்தை சொல்லும்போது சொல்றார், அனிகேத ஸ்திரமதி பக்திமான் சமே பிரியா
வீடு வீடு வீடுன்னு வீட்டுக்குள்ளாரே அடைஞ்சு கிடந்தீங்க அப்படின்னா அந்த புள்ள மோகம், பேர குழந்தைங்க மோகம் வந்து போகவே போகாது. இந்த தனத்தை காப்பாற்றணும். வீட்டுக்குள்ளார இருந்தீங்கன்னா யாரும் எதையும் தொற்றக்கூடாதுன்னு ரொம்ப ரட்சணா பண்றதுக்கே புத்தி போயிட்டு இருக்கும். நம்ம சம்பாதிச்சதை காப்பாற்றணும்னு சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு வானப்பிரசத்துக்கு வந்துருங்க. வந்து புருஷன் பொண்டாட்டி தனியா இருந்துகிட்டு பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வைங்க. ஒரு நம்பிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்பா நீ பார்த்துக்கப்பா. இதுல வந்து வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராதிசரிய கர்மா தானே ஒரு கர்மா ஒண்ணு இருக்கு, லாஸ்ட்ல சொல்லுது. பிராதிசரிய கர்மான்னு பேர் நினைக்கிறேன். அந்த கர்மா என்ன பண்ணுது அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவா தன்னோட பையனை வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவா வைக்கிறது. ஒரு சும்மா சாதாரணமா வந்து ஒரு 50 வயசு 55 வயசு 60 வயசு ஆகுதா, எல்லாத்தையும் நீ பாத்துக்கப்பா, உனக்கு ஏஜ் வந்துடுச்சு, நீ பாத்துக்கோ, நீங்க யங்ஸ்டரா இருக்கீங்க, உங்களுக்கு தர்மம், நீங்க கிரகஸ்தர் அப்படின்னு குழந்தைங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்த்தவியத்தை விட்டுட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா சிவ 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 சிவான்னு ஓரமா வந்து உட்காரும். தைரியம் இருக்கா? தைரியம். ஆனா ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா எதையும் விடாம நான் மோட்சத்தையும் ஆழ்ந்த வேலை வந்து அடையலாம்னு நினைக்கிறோம். நம்ம ரமண பகவான் எப்படி வந்து நின்னாரோ, சதாசிவ பிரம்மேந்திரர் எப்படி நின்னாரோ, ஒவ்வொரு மகான்களும் வந்து பாத்தீங்கன்னா எதை அடைஞ்சாங்களோ அந்த தியாகம் பண்ணாமையே அவங்க அடைஞ்ச நிலையை நம்ம அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சோபான பஞ்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்ற, வீட்டை விட்டு வெளியில வா, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டுட்டு கர்மத்துல இருந்து ஒதுக்கி நின்று நித்திய கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு எந்த கமிட்மெண்ட் நல்லது கெட்டது ஒன்னுத்துக்கும் போகாத. ஒரே கோல் என்ன இருக்கணும்? தாலி சர்வாணி சம்யம்ய. கீதால வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல பார்த்தோம்ல. 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போதே 68வது ஸ்லோகம். 68வது ஸ்லோகத்துல 68 தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி அஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனையே லட்சியமா வச்சுட்டு உட்காரணும். சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிக்கிட்டு ஒரு சின்னதா ஏதாவது ஒரு பூஜை இருந்தா அதை பண்ணிக்கிட்டு, அது கூட வேணுமா வேணாமான்னு இல்லை, ஃபுல் டைம் வந்து 61 2:61 ஸ்லோகம் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஈஸ்வரனையே லட்சியமா வச்சாதான் நம்ம ஈஸ்வரனை அடைய முடியும். நம்ம கமிட்மெண்ட்னு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடைய முடியாது. கிரகஸ்தர்கள் பண்ணட்டும். ஒரு 50 வயசுல இருக்காங்க, 50 வயசுக்குள்ளார இருக்காங்க, பாவம் அவங்க எல்லாம் பண்ணட்டுமே. ஒதுங்கிங்கள ஒடுமாட்டம் இல்ல, மோகம் போக மாட்டேங்குது இல்ல. ஆவியை விட்டாலும் சாவியை விடேன் ஓங்காரன் சுவாமி அடிக்கடி சொல்லுவார். நல்ல சப்தம். ஆவியே போனாலும் வீட்டோட சாவியை கொடுக்கவே மாட்டேன்னு, மருமகள் கையில எதுக்கும் கொடுக்கவே மாட்டேன், எல்லாத்துக்கும் தான் நிற்பேன். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்பாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க, பசங்க கையில ஃபுல் இதையும் கொடுக்க மாட்டோம், எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்லயே வச்சிருக்கிறது சாகிற வரைக்கும். அப்ப எந்த சம்ஸ்காரத்தோட செத்து போவோம்? இதே சம்ஸ்காரத்தோட திரும்ப இதே பிறவிதான் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால பிறவியில இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒதுக்கிங்க. வார்னிங் கொடுக்குது சாஸ்திரம். ரெண்டுத்தையும் வந்து காமிய கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் என்ன ஆரம்பிச்சாங்களோ எதுவும் பண்ண வேணாம், நீங்க அங்கேயே இருந்து புரிஞ்சுக்குங்கன்னு சொன்னாங்களோ இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே தான் இருக்காங்க சாக்கடைக்குள்ளாரையே. யாருக்கும் குரோத் நடக்கவே இல்லை. அப்ப தியாகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவசியம். கர்ம தியாகம் பண்ணிட்டு உபாசனைக்கு வரணும். அந்த உபாசனையை விட்டுட்டு என்ன பண்ணணும்? ஞானத்துக்கு வந்த. இதுதான் ஸ்டெப்ஸ் சொல்லுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா, ஞான கர்மனோகோ சமுச்சய அனுபபத்தி. ஞானத்தையும் கர்மத்தையும், ஞானம்னா என்னது அப்படின்னா சந்நியாசம், கர்மம்னா என்னது கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமம் கர்ம பிரதானம், சந்நியாசாசிரமம் ஞான பிரதானம். இந்த ரெண்டு ஒன்னா கூடாது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்த தர்மத்துல இருந்துகிட்டு சந்நியாசாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியாதோ, அதே மாதிரி சந்நியாசாசிரமத்துல இருந்து கிரகஸ்தாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணாலும் கெட்டு போயிடுவோம். நிறைய சன்னியாசிகள் நிறைய ஸ்கூல் கட்டுறாங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸ்கூல் கட்டினா என்ன கமிட்மெண்ட். நேற்று ஒருத்தரோட சன்னியாசியோட இதை பார்த்தேன். சன்னியாசி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில் கட்டின சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா 3 வேளை பசிக்கும் இல்லை, 3 வேளை பசிக்கும் அப்படின்னும் போது அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப தான் நினைக்க முடியாம போயிடும். ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இதெல்லாம் யாரோட கர்மா? கிரகஸ்தர்களோட கர்மா. தர்மம் எல்லாமே யாரோட கையில இருக்கு? கிரகஸ்தர்களோட கையில இருக்கு. 50 வயசு வரைக்கும் நல்லா ஜாம்னு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணுங்க. வானப்பிரஸ்தத்துக்கு வரீங்க, 55 வயசுக்கு மேல வரீங்கனாவே
பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேரிட்டி ஒர்க்ல இருந்து ஆரம்பிச்சு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுமனே உபாசனைக்கு வந்துடும். அதே ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஞானிய சன்னியாசிக்கு கடமையே என்ன அப்படின்னா சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு பேசாம அகம் விசாரத்திலயும் இருந்துகிட்டு இருக்கிறது தான் அவனுக்கு. அப்ப கரெக்டா பிரிச்சு வச்சிருக்கு. சன்னியாசி கீழே இறங்கினாலும் கெட்டு போவான். அதே நேரத்துல கிரகஸ்தனா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தவியத்தை விட்டுட்டு ஞானத்தை இல்லைன்னா கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்ந்து பண்ணாலும் கெட்டு போகும். அப்ப மொத்த இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க இருக்குன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுதான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். இதைதான் இங்க ஆச்சாரியார் கண்டனம் பண்ற. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி டைம் கொடுக்கணும், குவாலிட்டி ஸ்பேஸ் கொடுக்கணும், குவாலிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுத்தாதான் இதை சித்தப்படுத்த முடியும். ஒரு சாதாரணமா யோசிச்சு பாத்தீங்க, என்ட்ரன்ஸ் எழுதுறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, 12th முடிச்சுட்டு ஒரு நல்ல மார்க் வாங்கணும், என்ட்ரன்ஸ் எழுதணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு கலெக்டருக்கு இதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எவ்வளவு டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆடிட்டரை பாத்தீங்கன்னா அவ்வளோ டைம் கொடுக்குறாங்க. எம்டிக்கு படிக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் பண்றாங்க. வேற எல்லாத்தையும் தியாகம் பண்றாங்க. சினிமா போறது இல்லை, எந்த நல்லது கெட்டதுக்கு போறது இல்லை, ஃபங்க்ஷனுக்கு போறது இல்லை. ஒவ்வொரு புக்கும் பெரிய பெரிய புக்கா இருக்கு தலையணை மாதிரி உட்காந்து. நான் ஒரு பொண்ணு வந்து எம்டி படிச்சது, அந்த பொண்ணு பார்த்தா ராத்திரியெல்லாம் படிச்சுட்டு இருக்கு. ஐயோ பாவம், ஒண்ணுமே பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. பார்த்தா கஷ்டப்பட்டு 2-3-4 வாட்டி அட்டம் பண்ணி தான் கடைசியில வந்து எம்டி முடிச்சுது. கடைசி யோசிச்சு பார்த்தா ஒரு லௌகிக ஞானத்துக்கே நம்ம எதையெல்லாம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. ஐஐடி எக்ஸாம் எழுதுறவனை பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்றவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். நீ எதுவும் வராதுப்பா, அப்பா அம்மாவும் சொல்றாங்க, நீ எதுக்கும் வராது, நீ இரு, உன்னோட ரூம்லயே இரு, உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், நீ பாட்டுக்கு படிக்கிறத மட்டும் பண்ணு அப்படின்றோம். அப்போ குவாலிட்டி டைம் கொடுத்தாதான் உன்னை சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஞானம் மட்டும் என்ன பண்றோம், தான்ல நிக்கிறதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே தியாகம் பண்ணாம அதே விஷயத்த பண்ணிக்கிட்டே ஞானத்தை அடையணும்னு முயற்சி பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் இங்க சொல்ல வர. தஸ்மாத் ஆகையினால ஒரு கன்க்ளூஷன் வர ஆச்சாரியார், கேவலாத் ஏவ ஞானாத் மோக்ஷ இதி. வெறும் ஞானம், கேவலாதேவ ஞானத்தின் அர்த்தம் வெறும் ஞானத்தினால் மட்டுமே, ஞானாதேவது கைவல்யம், வெறும் ஞானத்தினால மட்டும்தான் மோக்ஷம். இது ஏஷ அர்த்தோ நிச்சிதோ, இந்த அர்த்தமானது நிச்சயம் செய்யப்பட்டது எங்க? கீதாசு சர்வோபனிஷத்சு. கீதையிலையும் எல்லா உபனிஷதங்களையும் ஒரு நியமம் பண்ணிருக்க. என்ன பண்ணிருக்க அப்படின்னா வெறும் ஞானத்தினால மட்டும்தான் மோக்ஷம். வைஷ்ணவர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வைஷ்ணவ சன்னியாசிகள் இருக்காங்க, பீட்டாதிபதி ஜிஆர் சுவாமிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஜிஆர் சுவாமிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு கிரகஸ்தாசிரமத்தை மிதிச்சுதான் நீங்க சன்னியாசம் எடுக்கணும். ஒரே ஒரு இந்த சின்ன ஜீயர்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அற்புதமான மனிதர். அந்த சின்ன ஜீயர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துல இருந்தே வந்து சன்னியாசம் எடுத்திருக்காரு. சூப்பர் எக்ஸலண்டான பர்சன். எனக்காக முடிஞ்சா போய் பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. ஒரு நல்ல கிளியர் விஷன், நல்ல விஷன் உள்ள பர்சன். அப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜீயர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியும். பாத்தீங்கன்னா அந்த கிரகஸ்த தன்மையில இருந்து அவங்க மாறவே மாட்டாங்க, அப்படியே குடும்பஸ்தனாவே இருப்பாங்க. காவி போட்டிருப்பாங்க, யஜ்யம் வீதம் அப்படியே இருக்கும், குடுமி அப்படியே இருக்கும், இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கருமியாவே இருப்பாங்க. ஆனா ஒரு பட்டம் மட்டும் வந்திருக்கும், ஜிஆர் சுவாமி அப்படின்னு பட்டம் இருக்கும். நல்ல ஆட்கள் 1-2 பேர் இருக்காங்க. ஆனா வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்கதான் சொல்றாங்க என்னன்னா, ஞானத்தோடு கர்மத்தையும் சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணணும், வெறும் ஞானம் மோட்சம் கொடுக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம வேதாந்தம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது என்னன்னா, வெறும் ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம். அப்ப கர்மம் எதுக்கு அப்படின்னு கேட்டா தெளிவா புரிஞ்சுங்க. கர்மத்தை பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த லோகத்தை அடையலாம், இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் அடையலாம். இல்ல சேரிட்டி ஒர்க் எல்லாம் புண்ணிய கர்மா பண்ணீங்கன்னா, நிறைய அக்னி கர்மா பண்ணீங்கன்னா என்ன, பித்ருலோகம் சொர்க்கத்து வரைக்கும் தான் போகலாம். இவ்வளவுதான் லிமிட்டேஷன், இவ்வளவுதான். உபாசனை பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க மனசாந்தி கிடைக்கும். கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா இங்க நல்ல மனசாந்தி கிடைக்கும். இறந்த பிறகு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம், தேவலோகம் வரைக்கும் போகலாம். இவ்வளவுதான் லிமிட்டேஷன். அப்ப இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மம் உபாசனம் இதை கிராஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட பலன் மோட்சம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மோட்சார்த்தியா இருக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம், மெதுவா கர்ம யோகத்துக்கு வந்துடணும். கர்ம யோகம் எப்படி சொல்லியிருக்கோம்? கர்ம ஆபாசம், அது கர்மம் இல்லை, அது உங்களை பந்தப்படுத்தாது.
எரிஞ்ச கயிறு மாதிரி கர்மம் பண்ணலாம். நீங்க ஆசை இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் எதுவும் எனக்கு வேணாம், பகவான் என்ன கொடுக்குறாரோ பண்ணட்டும், என்னோட டியூட்டியை மட்டும் நான் பண்ணுவேன். என்னது? கண்ட கர்மத்தை இல்லை, டியூட்டியை மட்டும் பண்ணுவேன் அப்படின்னு டியூட்டியை பண்ணிக்கிட்டு ஈஸ்வரார்ப்பணமா இருந்தீங்க அப்படின்னா அந்த கர்மா என்ன பண்ணாது, உங்களை பந்தப்படுத்தாது. அது ஆபாச கர்மான்னு பேரு. அதே மாதிரி உபாசனையையும் என்ன பண்ணணும், நான் பிரம்மலோகம் வரைக்கும் லோகத்தை அடையணும்னு ஆசை இல்லாம நீங்க நல்லா பண்ணுனீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா, அந்த உபாசனையும் கூட உங்களுக்கு ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை கொடுத்து ஞானத்துக்கு அதிகாரி ஆகும். அப்ப நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமிய உபாசனம் அதையும் விட்டுட்டு என்னது ஞானத்துக்கு வந்துடுறது. ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும், வெறும் ஞானம். அப்ப மேல மேல போக 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 சிரவணத்துல இருக்கிற கர்மம் மனனத்துல விட்டு போயிடும், மனனத்துல இருக்கிற கர்மமும் நிதித்தியாசனத்துல போறவனுக்கு எல்லாம் விட்டு போயிடும். கௌபீன வந்தக கலுபாக்கிய வந்தக அப்படின்னு ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆயிடுச்சா? அதனால ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் என்ற இந்த அர்த்தமானது கீதையிலும் எல்லா உபனிஷதங்களிலும் நிச்சயம் செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதனால ஞான கர்மனோகோ ஏக்கம் வத நிச்சித்திய இதீச்ச ஏக்க விஷயா ஏவ பிரார்த்தனா அனுப்பப்பன்னா உபயோகோ சமுச்சய சம்பவை. அதனால அர்ஜுனன் கேட்கிறான், இந்த ரெண்டுத்துல எதையாவது எனக்கு சொல்லு. நான் ஞானத்துல ஈடுபடுறதா, கண்ணமுடி உட்கார்றதா, பிச்சை எடுத்து சன்னியாசியா தெரியறதா, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை பண்றதா, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னை எனக்கு சொல்லு. ஞான கர்மனோகோ ஏக்கம் வத, இந்த ரெண்டுத்துல ஏதாவது நிச்சயமா நிச்சித்தக, ஏதாவது நிச்சித்தியனா, எதையாவது நிச்சயம் பண்ணு, எனக்கு ஏதாவது ஒன்ன சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா இதீச்ச ஏக்க விஷயா ஏவ பிரார்த்தனை, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னை எனக்கு சொல்லுன்னு அவன் கேட்கறான். அந்த கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாம போயிடும். எப்போ அப்படின்னா ஞான கர்மத்தை சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னா இவன் கேட்கிற பிரார்த்தனை கேள்வி வந்து பொருந்தாம போயிடும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டினா, ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ண முடியாது. அதனாலதான் அர்ஜுனன் ஏதாவது ஒன்ன சொல்லு எனக்கு, நான் எதுக்கு அதிகாரி, நான் கர்மத்துக்கு அதிகாரியா, நான் ஞானத்துக்கு அதிகாரியா, ஏதாவது ஒன்ன சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு அவன் கேட்கின்றான். அதனால ஆச்சாரி சொல்றாரு 4:15 சொல்ல போற, குரு கருமைவ தஸ்மாத்துவம். அர்ஜுனா, நீ என்ன பண்ணு, ஞான நிஷ்டையெல்லாம் தூரம், ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பக்குவம் இல்லை உனக்கு, யுத்த களத்துல இருந்துக்க, மோகத்துல இருக்க. அபிமன்யு இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா தலையில அடிச்சுக்கிறார், ஐயோ இவனுக்கு போய் கீதையை சொன்னமே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 700 ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா அவன் கேட்கறான், என்னோட அபிமன்யு நீதான் ஈஸ்வரனாச்சே, ஏன் அபிமன்யு திரும்ப கொடு அப்படின்னு கேட்கறான். ஹரப்பா, இப்பதான் சொன்னோம் தேகம் பொய் தேகம் பொய் தேகம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாம் நீ வேற, நீ ஆத்மாவா இருக்க, இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் பொய் அப்படின்னு. செத்தவன் பிறப்பான், பிறந்தவன் சாவான், இதெல்லாம் நீ இல்லை, நீ ஆத்மஸ்வரூபம்னு எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அபிமன்யு போயிட்டான் அப்படின்னு மோகம் வருது. அப்ப என்ன அர்த்தம், அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோகம் தீரவில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா 4வது சாப்டர்ல 15வது ஸ்லோகத்தை சொல்றாரு, அர்ஜுனா நீ என்ன பண்ணு, குரு கர்மைவ தஸ்மாத்வம், தஸ்மாத் ஆகையினால் உனக்கு இன்னும் மோகம் போகல. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா கர்ம ஏவ குரு, கர்மத்தையே நீ செய் அப்படின்னு அர்ஜுனனுக்கு என்ன பண்றார், உபதேசம் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதீச்ச ஞான நிஷ்டா அசம்பவம் அர்ஜுனஸ்ய அவதாரணேன தர்ஷயிஷ்யதி. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப்ஸ் போகணும் சுவாமி, ஸ்டெப்ஸ் போகணும். நீ வந்து பாத்தீங்கன்னா காமிய கர்மத்துல இது வரைக்கும் இருந்திருக்க அர்ஜுனா, காமிய கர்மத்துல பண்ணிக்கிட்டு ஞான நிஷ்டையை அடைய முடியாது, ஸ்தித பிரஜனா ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான நிஷ்டா அசம்பவம் அர்ஜுனஸ்ய, அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, அர்ஜுன சுபதிரையை கல்யாணம் பண்றதுக்கு கிருஷ்ணர் தான் ஐடியா கொடுத்தாரு. ஐயோ, கிருஷ்ணர் பண்ண ஜோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவரே பிளான் பண்றாரு. தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தானே பிளான் போட்டு கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணு அப்படின்னா, காடு இருக்கு, சுபத்திரா இருக்கிற காட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து வாரம் வாரம் காட்டுக்குள்ளார போவா. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா அங்க போய் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு நீ உட்காரு, பிளான் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்து சுபத்திரையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அப்ப போய் உட்கார்ந்து இருந்தால ஒருவேளை அவனுக்கு அதிகாரித்துவம் இருந்திருந்தா, வைராக்கியம் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான், சுபத்திரையை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டான்.
பெரிய ஞானியா சித்தனா ஆயிருப்பான், ஆனா ஆகல. ஏன் அப்படின்னு கேட்டா உள்ள காமம் இருக்கே. அப்ப அதனால நீ யோகியதை இல்ல. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டனா ஸ்தேப்பரிக்கனா ஆகிறதுக்கு, ஞான நிஷ்டைய அடையறதுக்கான யோகியதா உன்ட்ட இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அசம்பவம், அது உனக்கு முடியாது சுவாமி. அதனால என்ன பண்ண, அர்ஜுனனுக்கு இது முடியாதுன்னு காட்டுறதுக்காக அவதாரணேன தரிசயிஷ்யதி, ரொம்ப நிச்சயம் பண்ணி, அவதாரணம்னு அர்த்தம் சாலிடா சொல்றார். குரு கர்ம ஏவ எம்பசைஸ் பண்றார். ஏவன் என்ன அர்த்தம், நீ கர்மத்தையே பண்ணு. இப்ப யாராவது என்கிட்ட வந்து கேட்கறாங்க, என்ன சொல்லுவேன், கண்டுபிடி உட்காருங்கன்னு சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டெப்ஸ் போகும். பரிபூர்ண வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு, சிரவணம் பண்ணி மனனம் பண்ணதுக்கு பிறகு எல்லாத்தையும் இதாயிடுச்சு, கண்ணை மூடி உட்காருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, சாதனத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா சாத்தியத்தை அடைய முடியாது. அதனாலதான் பின்னாடி சொல்ல போறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா 6வது சாப்டர்ல இருக்கு. 6வது சாப்டர்ல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஆருருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த இதுல ஏறுறதுக்கு 6:3 வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போற, யாராவது யோகம்னா என்னது, சமாதி, யோக சமாதி. யாராவது வந்து யோகத்துல சமாதியில ஏறணும், நான் சமாதிஸ்தனா ஆகணும், நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனா ஸ்தித பிரஜனா ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, 6 ருக்ஷோகோ, அந்த யோகத்துல ஏறி எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு எது சாதனம்னா கர்ம காரணம் உச்சியதே, கர்மம் தான் சாதனம். அப்ப யாரெல்லாம் இப்ப நம்ம வந்து ஒரு டிசைட் பண்ணிங்க, யாரெல்லாம் ஜீவன் முக்தன் ஆகணும்னு ஆசை இருக்கோ கர்மத்தை தியாகம் பண்ணாதீங்க, கர்மத்தை தியாகம் பண்ணாதீங்க. அப்படின்னா கர்மம் தான் சாதனம் நமக்கு. அப்ப எப்படி பண்றது, பாவனையை மாத்தீங்க. என்ன பாவம் பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம். அந்த கர்மத்தை, அதே கர்மத்தை பண்ண போறீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமம் இருந்துச்சுனாலும் டிகிரேட் ஆயிடுது. அப்ப காமத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் பிராரப்தத்தை என்ன இருக்கோ அது பலனை கொடுக்க போறார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்காக நான் எதை ஆசைப்பட்டாலும் ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கும், ஜென்மத்தை கொடுத்துரும். அதனால வந்து எந்த ஆசையும் எனக்கு வேண்டாம், எனக்கு நான் பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், என்ன பகவான் கொடுக்குறாரோ அதை நல்லா சந்தோஷமா இது பண்ணிட்டு புதுசா காமிய கர்மா எதுவும் பண்ணாம கர்ம அனுஷ்டானத்தை நிஷ்காமியமா பண்ணுங்க. அதுதான் சித்த சுத்தியை கொடுத்து வைராக்கியத்தை கொடுத்து உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோகம் போச்சு, சிரவணம் பண்ணியாச்சு, மனனம் பண்ணியாச்சு, சுவாமி எனக்கு மனசு நிக்குது சுவாமி, எந்த கர்மத்திலையும் போகல, கண்ண மூடி உட்கார்ந்தா போதும்னு சொல்லுது. ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச யதா விப்ரதிபன்னாதே ஸ்ரோதவ்யஸ்ய ச ஸ்ருதஸ்ய ச யதா நிர்வேதமாயா. எப்ப வந்து நீங்க கேட்ட விஷயத்திலையும் கேட்க போற விஷயங்கள்லயும் வைராக்கியம் வருதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், போதும் அப்படின்னு மனசுல ஒரு நாள் ஃபுல்லா போன் இல்லாம ரேடியோ ஆடியோ இல்லாம எதையும் பண்ணாம உங்களால் 2 நாள் 3 நாள் உட்கார முடியும். அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா மந்திரம் சொல்லுது, 6 ருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. யோகத்துல ஏறுறவனுக்கு கர்மம் தான் சாதனம் நிஷ்காமியமா பண்ணி, அதே யோகத்துல ஏறினவனுக்கு மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கு சுவாமி அப்படின்னா எந்த கர்மத்தையும் பண்ணாத, கர்மத்தை விடு அப்படின்னு சொல்லு. ஆரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. 6:3 சொல்றார், எவன் யோகத்துல ஏறினான மனசோட சமநிலை, சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவம், மனசு வந்து சமத்துவத்தை அடைஞ்சாச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், சமத்துவத்தை அடைஞ்சவன் கர்மத்தை தியாகம் பண்ணணும். அப்ப உங்களுக்கு வந்து கிளியர் விஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு சஞ்சலம் இருக்கு சுவாமி. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, கிளியரா புரிஞ்சுங்க, ஞான நிஷ்டைக்கு நமக்கு அருகதை இல்லை. அப்ப என்ன பண்ணணும், நிஷ்காம கர்மத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் சொல்லக்கூடிய சமநிலை கிடைச்சிருச்சோ அவங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு கண்ண முடி உட்காரு, ஞானத்தை ஞான நிஷ்டையா மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், நிச்சயம் பண்ணி இங்க சொல்ல போறார். இதோட அவதாரிக்க பாஷை முடியுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஸ்டெப்ஸ் போகணும். மேல ஏறிட்டு கீழே இறங்குனீங்கன்னா பிரஷ்டன் ஆயிடுவோம். அப்ப பிரஷ்டன்னா என்ன அர்த்தம், கீழே இறங்கிடுவோம். அதனால மேல 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 போகணும். கர்மம் கர்மயோகம், அதுக்கப்புறம் கர்மத்தை தியாகம், அதுக்கப்புறம் சிரவண மனன நிதித்தியாசனம்,
அப்ப நீங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்டுட்டு இருக்கோமே சுவாமி, நிஷ்காமிய கர்மயோகமா பண்ணிக்கிட்டு பாடத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. மெதுவா மெதுவா வைராக்கியம் வரும். லைஃப் ஸ்டைல் மாற 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 ஒரு 55 வயசுக்குள்ளார வரும்போது வானப்பிரஸ்தத்துக்கு வாங்க, கர்மத்தை தியாகம் பண்ணுங்க. அப்புறம் சன்னியாசம் எடுக்கும்போது மொத்தத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிஷ்டைய பிராப்தி பண்ணுங்க. இதான் ஸ்டெப்ஸ் சொல்லி முடியுது. நாளையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், முதல் ஸ்லோகத்துக்குள்ளார பிரவர்த்தி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்பட்டேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி भयशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। नारायण नारायण नारायण। नमस्कारम जी, नमस्कारम नमस्कार।